Friends, in 2021, the people of Tamil Nadu brought DMK to power. Instead of taking it as a responsibility, they have betrayed the mandate. In DMK rule, everything starts and ends with one family. Ministers may change, MLAs may change, but power remains only with one dynasty. DMK is infamous for their scientific corruption model. Today, that same model is being used to make Tamil Nadu an ATM for one family. A minister from this very district is involved in a huge cash for job scam. When jobs are sold for money, the dreams of honest middle class and poor youth are destroyed. Where is all this money going? Just like all rivers go to the sea, all corrupt money in Tamil Nadu goes to one family. நண்பர்களே, 2021 ஆண்டிலே தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தார்கள். ஆனால் திமுக என்ன செய்தது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கடமையை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு துரோகம் இழைத்தார்கள். திமுக ஆட்சியிலே அனைத்தும் ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரே குடும்பத்துடனேயே முடிந்து போய்விடுகிறது. அமைச்சர்கள் மாறலாம், சட்டசபை உறுப்பினர்கள் மாறலாம், ஆனால் அதிகாரம் என்னமோ ஒரே ஒரு வம்சம், ஒரு குடும்பத்திடம் மட்டுமே இருக்கும். விஞ்ஞான ரீதியான ஊழல், அந்த மாதிரிக்கு பெயர் போனது திமுக. இன்றைக்கு இந்த மாடல் தான், இந்த மாதிரி தான் ஒரே ஒரு குடும்பத்தின் ஏடிஎம் ஆக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது. இதே மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று பெரிய மோசடியிலே சிக்கியிருக்கிறார். வேலைகள் பணத்துக்காக விற்கப்படும் போது நேர்மையான நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை இளைஞர்களின் கனவுகள் நாசமாகி போகின்றன. இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது? எப்படி அனைத்து ஆறுகளும் கடலில் சென்று சேர்கிறதோ அதே போல தமிழ்நாட்டின் ஊழல் பணமெல்லாம் ஒரு குடும்பத்தை சென்று சேர்கிறது, அதன் குடும்ப சொத்தாய் ஆகிறது.